கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட. சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். அஸ்திபாரம் இயேசு, மூளைக்கு தலைக்கல் அவர் இயேசு. ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டுதான் இந்த முழு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த முழு உலகத்தின் சரித்திரமுமே கிமு கிபி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிபி என்றால் கிறிஸ்து பிறந்த பின்பா இறந்த பின்பா? இறந்த பின். அப்ப முழு சரித்திரமே பிரிக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கை அது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை அது இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு அல்லது மையமாக கொண்டு காணப்பட வேண்டும். அதனால தான் வசனம் போடப்பட்டிருக்கு, இயேசுவே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். இந்த நாளிலே இந்த தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். 2001ஆம் வருடத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி ஒரு பயங்கரமான தீவிரவாத செயல் அமெரிக்க தேசத்தில் நடந்தது. அது என்ன நடந்தது என்றால், ட்வின் டவர் அப்படின்னு சொல்ற அந்த இரட்டை கோபுரம், பிரம்மாண்டமான இரட்டை கோபுரம், 110 மாடி உயரம் கொண்ட மகா பிரம்மாண்டமான அந்த இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்டது. ஏரோப்ளைன் ரெண்டும் போய் அதில் போய் மோதினதுனால பார்த்தீங்கன்னா அந்த முழு இரட்டை கோபுரம் முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு கடைசியில் முழுசுமே தரைமட்டமாக ஆகிவிட்டது. இந்த தீவிரவாதத்தை, வெடி விபத்தை ஏற்படுத்திய அந்த ஒசாமா பின் லேடன் அவனே ஆச்சரியப்பட்டு ஒரு செய்தியை சொல்லியிருந்தான். என்னவென்றால், இப்படி நடக்கும் என்று நானே நினைக்கல. ஏரோப்ளைனை கொண்டு போய் அதில் மோதின போது அவரே எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், எந்த உயரத்தில் மோதி இருக்குதோ அதற்கு மேலே உள்ள பில்டிங் எல்லாம் என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிரும், நொறுங்கிரும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் முழுவதுமாய் தரைமட்டம் ஆகிவிட்டது என்று ஒசாமா பின் லேடனே சொல்லியிருந்தாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பலமாய் கட்டப்பட்ட இந்த அவ்வளோ பெரிய பில்டிங் முழுவதுமாய் தரைமட்டமானது எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அது எப்படி நடந்தது என்று அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணின போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மை என்னவென்றால், அந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கிற முறை எப்படிப்பட்டதுன்னா, இந்த படத்தில் நீங்க பார்க்குற மாதிரி அந்த முழு பில்டிங்லையும் நடுவில் ஒரு பெரிய பீம் ஒன்று இருக்குதான், ஒரு பில்லர். இப்போ நம்ம பில்லர் இருந்தால் நிறைய இருக்கு பாருங்க, இது மாதிரியான பில்லர். ஆனால்
சரியாக கட்டப்படவில்லை என்றால் அந்த பில்டிங்கு நிற்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அது எந்நேரத்தில் என்ன செய்யலாம், விழலாம். இப்போ உள்ள பில்டிங் கட்டுற முறைகள் மாறிவிட்டது. இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க, பில்லர் தர வரைக்கும் பாறை வரும் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பில்லர் போட்டு கட்டுறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு முறை தான். அந்த காலத்தில் பில்லருங்கிற முறை இல்லாதனால எல்லா இடத்திலும் அஸ்திவாரமாக கல்லை போட்டு கட்டினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய், மூளைக்கல்லாய், தலைக்கல்லாய் அவர் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மூளைக்கல் அது கிறிஸ்துவே. பழைய கால பில்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காவிட்டால் இன்றைக்கு வீட்டில் போய் ஏதாவது பழைய பில்டிங்கை பாருங்கள். மூளைக்கல் அப்படின்னா ஒரு மூலையிலிருந்து பில்டிங் கட்ட என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கும் போது அந்த கார்னரில் என்ன செய்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன் முந்தி காலத்தில் ஒரு குத்துக்களை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. வச்சுட்டு அங்கிருந்து என்ன செய்வாங்க, 2 பக்கமும் பில்டிங் கட்ட ஆரம்பிப்பாங்க. அது எல்லா பக்கமும் போய் சேரும். மூளைக்கல் அது மிக முக்கியமான ஒரு கல். அதை ஆதாரமாய் கொண்டு தான் அந்த கட்டிடம் முழுவதும் கட்டி எழுப்பப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான, எல்லாவற்றுக்கும் மையமான மூளைக்கல் அல்லது அஸ்திவாரம் அது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அஸ்திவாரம் தான், இயேசு கிறிஸ்து மூளைக்கல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மூளைக்கல்லாக நம்ம ஏற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மூளைக்கல்லாக இருக்க நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே நமக்கு முக்கியமான காரியம். அஸ்திவாரம் அல்லது அந்த மூளைக்கல் சரியாக இருக்குமானா நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை முழுவதும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முழுவதும் அது சிறப்பாக, சரியாக, ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பைசா நகரத்தில் சாய்ந்த கோபுரம் உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பைசா நகர், இத்தாலியில் பைசா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கோபுரம் இருக்கிறது, சாய்ந்த கோபுரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பில்டிங் இருக்கிறது. அது சாஞ்சி இருக்குது, ஆனால் கீழே விழலை. அந்த பில்டிங்கோட விசேஷமே அதுதான். சாஞ்சி இருக்குது, ஆனால் இவ்வளவு ஒரு பில்டிங் சாஞ்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக கீழே விழுந்து நொறுங்கி இருக்க வேண்டும். இவ்வளவு நாளும் கீழே விழலை, நொறுங்கலை. ஆனால் இதை சரித்திரவியல்கள் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த பில்டிங் கட்டப்படும் போது இந்த நோக்கத்துக்காக கட்டப்படலை. ஒரு உலக அதிசயமாக இருக்கணும், சாஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலை, கட்டப்படவில்லை. நீங்கள் அஸ்திவாரம் அல்லது பில்டிங் கட்டுற கொத்தனார் பார்த்தீங்கன்னா நேராகவும் இருக்கணும், எல்லா பக்கமும் சமதளமாகவும் இருக்கும்படியாக பல மட்டை கம்புன்னு வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த டியூப் என்ன செய்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதில் தண்ணி வச்சு உயரம் கரெக்டாக இருக்கா, நீளம் அகலம் கரெக்டாக இருக்கா, அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா. இன்னும் இந்த சிவில் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறவங்க சில பேர் இந்த ரோட்லலாம் நின்று அப்படியே ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் என்ன பார்க்குறாங்கன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை என்ன செய்கிறாங்க அவங்க. அதாவது இந்த கட்டடம் கட்டப்படும் போது அது உயரம், அந்த எல்லா இதுவும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கட்டுறாங்க. காரணம், ஒரு டிகிரி அல்லது 1 சென்டிமீட்டர் அது வித்தியாசம் ஆனாலும் கட்டி முடிக்கப்படும் போது அது வேற எங்கிட்ட அது என்ன செஞ்சிடும் பில்டிங்கு. இந்த பில்டிங்கில் நடந்த காரியம் அதுதானா? இதை கட்டி ஆரம்பிக்கும் போது அவர்கள் சாஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கட்டலை. ஆனால் 3 மாடி கட்டி முடிச்ச பிறகு தான் பில்டிங்கை பார்த்தா அது சாஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே அதை கட்டின இன்ஜினியர் இதுக்கு மேலே அதை கட்ட வேண்டாம், கட்டினா கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு போயிட்டார். 90 வருடங்கள் அது அப்படியே பயன்படுத்தப்படாமல் கிடந்துச்சான். 90 வருஷத்துக்கு அப்புறம் வேறொரு இன்ஜினியர் வந்து நான் இதை சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரி கட்டுங்கன்னு இருக்கிறாங்க. அவர் அடுத்த 3 மாடி கட்டி அதுக்கப்புறம் கட்டிட்டு பார்த்துருக்காரு. அப்புறமும் அது நேரம் ஆகலை, சாஞ்சி தான் இருக்குது. உடனே இது இனிமேல் சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்த 80 ஆண்டுகள் 6 மாடியும் பயன்படுத்தப்படாமலே சும்மா இருந்துச்சான். 80 வருஷம் கழித்து வேறொரு இன்ஜினியர் வந்து நான் இதை சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மேலே அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்க, அது மிக வெயிட்டான பல்வேறு பொருட்களை வச்சு அதை ஒரு வேறு டைரக்ஷனில் வச்சு கெட்டுனா இந்த பில்டிங் நேராயிரும்னு அந்த மேலே இருக்கிற கோபுரம் மாதிரி இருக்கிற பகுதியை அவர் கட்டினாராம். அதுக்கப்புறமும் அது நேரம் ஆகலை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். அஸ்திபாரத்தில் ஒரு கோணல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பில்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கட்டி நம்ம சரிப்படுத்திடலான்னு நினைக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும்
இந்த சாய்ந்த கோபுரம் உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்தாலும் இன்னும் பயன்படுத்தப்படாமல் அது சும்மா தான் என்ன செய்து இருக்கிறது. இப்பொழுதும் கூட அது என்னைக்கு விழுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிகமாக சாஞ்சிக்கிட்டு வருதான். அதனால இப்போ சமீப அந்த நாட்டு அரசாங்கம் பல்வேறு டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி அதை விழாமல் இருக்கிறதுக்காக நிறுத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆனாலும் என்னைக்குனாலும் அது விழத்தான் செய்யும்னு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆரம்பம் சரியா இல்லைனா, அஸ்திபாரம் சரியா இல்லைனா கட்டடம் கண்டிப்பாக அது நேராக இருக்காது, அது சிறப்பாக இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. வேதம் அழகா சொல்லுகிறது, அஸ்திபாரம் இயேசுவே. ஹல்லேலூயா. மூலைக்கல் அது இயேசுவே. நம்முடைய வாழ்க்கையின் மூலைக்கல், அஸ்திபாரம் முக்கியமானது அது இயேசு கிறிஸ்து. அவர் மேல நாம் கட்டப்பட்டால், ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய், சிறப்பாய், நன்மையாய் காணப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடாம மற்ற பல காரியங்கள் மேல அநேகர் அஸ்திபாரம் போடுறாங்க. எப்படி என்று நான் சொல்றேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம்னா முழுவதுமா இயேசு கிறிஸ்துவின் மேல காணப்பட வேண்டும். இப்ப ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேருக்கு 4 கால் இருக்கு, அப்படிதானே? இன்னைக்கு பல பேர் தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிற முறை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த 4 காலில் ஒத்த காலில் ஒரே ஒரு காலை மட்டும் சேரில் வச்சுட்டு 3 காலை ஒடிச்சிட்டா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஆனால் இன்னைக்கு பலருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படி தான் இருக்குது. என்னன்னா, இந்த ஒரு கால் மட்டும் அது இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்குது, மீதி 3 காலம் வேற காரியத்து மேலே இருக்குது. அது வேலை ஒருவேளை பணமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் விட்டு விடாத சில பாவங்களாக இருக்கலாம். ஏதோ சில காரியங்களை அங்கங்கே வச்சுக்கிட்டு ஒரு கால் மட்டும் ஆண்டவர் மேலே. அஸ்திபாரம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்குமானால் அந்த வாழ்க்கை அது சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது மற்ற எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு, ஒதுக்கி விட்டு, விலக்கி விட்டு இயேசுவை முழுமையாய் பற்றி கொண்டா அவர்கள் வாழ்க்கை தான் முழுவதுமாய் இயேசுவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கை என்று நம்ம சொல்ல முடியும். ரட்சிக்கப்படும் போது சில குடும்பங்களிலே குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் விசுவாசிகள் பலருக்கு சோதனையும் பிரச்சனையும் வருது. ஆண்டவரை முழுமையுமா பற்றி கொள்வதா, அல்லது அவர்களையும் பற்றிக்கொள்ள, உறவினர்களையும் பற்றி கொள்வதா, அல்லது அவரை விட்டு விடுவதா? ஒரு சகோதரர் சொன்னார், அவருக்கு வெளியூரில் வேலை கிடைச்சிச்சு. உடனே வேலை கிடைச்சது நல்லது தான், போகலாம். ஆனால் இவர் சொன்னார், பாஸ்டர் அந்த வேலையை நான் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் தான் இருந்தேன் அப்படின்னாரு. ஏன், எதனால அந்த வேலையை வேண்டாம் நீங்கள்? ஏன்னா இந்த சபை எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, அதனால் இந்த சபையை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னாரு. ஒரு வகையில் அது நல்ல காரியம்தான். தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முக்கியப்படுத்தி மற்ற காரியங்களை முக்கியம் இல்லாததாய் கருதுகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க வாசிக்க பார்க்கலாம். அது கருத்தை உணர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? ஆகிலும் 7ஆம் வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதற்காக மற்ற எந்த காரியத்தையும் நான் முக்கியப்படுத்தவில்லை. ஆண்டவரை பின்பற்றுவதற்காக மற்ற எல்லா காரியத்தையும் நான் நஷ்டம் என்று, அது முக்கியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பவுல் அப்போஸ்தலனுடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பணக்காரர். பவுல் அப்போஸ்தலன் வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அந்நாட்களிலே அவருக்கு சொந்தமாக பல கப்பல்கள்லாம் இருந்துச்சுன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இயேசுவா அல்லது உலக செல்வங்களா, இயேசுவா குடும்பமா என்ற நிலை வந்தபோது இவர் இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை
எல்லாமே இயேசுவை அடிப்படையாக கொண்டிருக்கணும், அல்லது இயேசுவை பற்றினதாக என்ன செய்யணும், இருக்கணும். எப்படி அந்த பில்டிங்கில் நடுவில் முழுவதும் ஒரு பீம், அதை சுற்றி 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 கட்டடம் இருந்துச்சோ, நம்முடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் முழுவதுமாக இயேசு காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரை பற்றினதாய், அவரை சுற்றினதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அல்லது உபத்திரவம் வந்தாலும், இயேசுவை விட்டு விலகி செல்ல ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அதுதான் இயேசு என் அஸ்திபாரம் என்று சொல்லுகிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கிறோம்ல, அது படிப்போ அல்லது திருமணமோ அல்லது நம்முடைய வேலையோ நம்முடைய எதிர்காலத்தின் எந்த காரியங்களோ, அந்த தீர்மானங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு காணப்படட்டும். ஹல்லேலூயா. ஒரு போதகர் இப்படியாக சொல்லுகிறார். என்னவென்றால், அவர் தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்லுவாராம், என்னன்னா, கார் வாங்குறீங்களா, பெரிய காரை வாங்குங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறார். பஸ்ஸோ மற்ற வசதிகளோ இல்லாமல் ஆராதனைக்கு வர்ற கஷ்டப்படுற நபர்களை நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க. அதனால நான் என் மனைவி ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ற மாதிரி சின்னோண்டு காரை என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. வாங்குறதே வாங்குறீங்க, பெருசாக என்ன செய்யுங்க, வாங்குங்க. அநேகரை தேவ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் தேவனை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை முக்கியப்படுத்தியே இருக்கட்டும். ஒரு சகோதரர் கடந்த நாட்களில் தன்னுடைய வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினார். அதுக்காக ஜெபிக்க அழைத்திருந்தார், நில வைக்கிறதுக்காக ஜெபிக்க கூட்டிருந்தார். அப்போ போயிருக்கும்போது அவர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ இருக்கிற வீடு போதுமானதாக தான் இருக்குது, வசதியாகத்தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் வாரந்தோறும் கேர்சல் நடக்கு, சண்டே ஸ்கூல் நடக்கு, அதுக்கு இந்த இடம் பத்த மாட்டேங்க. முன்னாடி இருக்கிற அறை பத்தவில்லை. அல்லது எப்பயாவது இந்த கேரல் ரவுண்டு வர்றீங்க, அல்லது ஏதாவது சிறப்பு கூட்டங்கள் இங்கே நடக்குது, அந்த நேரத்தில் இடம் போதவில்லை. அதற்காகவே என்னுடைய வீட்டின் முன் அறைய அந்த செவரை எடுத்துட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த அறையை பெரிதாக்கி நான் கட்டுகிறேன். வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் ஹால் அது பெரிய ஹாலாக என்ன செய்யுது இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, எப்போ எந்த கூட்டம்னாலும் என்ன செய்யணும், எங்கள் வீட்டில் நடக்கணும். எப்போ தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் வந்தாலும் எல்லாரும் உட்கார்றதுக்கு இடம் இருக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பாக அந்த வீட்டின் பிரதேசத்துக்கு போயிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஹால்லையே ஒரு 50 பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய அறையாக அனுப்பிச்சிட்டாரு. அவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. நோக்கம் அது ஆண்டவரை மையப்படுத்தினதாய் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யாங்க, மாற்றி இருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் கூட நாம் எதை செய்தாலும், வசனம் கூட சொல்லுதில்ல, ஆண்டோடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதாய், அவரை முக்கியப்படுத்தினதாய், அதை சுற்றினதாய் நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்படட்டும், கட்டப்படட்டும். அப்பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பலவீனம் அல்லது பிரச்சனை என்னவென்றால், ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆவிக்குரிய பிரகாரமாய், தேவனை தேடும் விதமாய், அவரை முக்கியப்படுத்தும் விதமாய் தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் நாட்கள் போக போக அவர்கள் ஆண்டவரை முக்கியப்படுத்துறத அந்த காரியத்திலிருந்து கொஞ்சம் குறைவுபட்டிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறா, நம்முடைய வாழ்க்கையை ஆதி நிலைக்கு எதுவாக சரிப்படுத்த விரும்புகிறா. இன்றைக்கு வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், சரிப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 46 49 வரைக்கும் வாசிக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
பெருவெள்ளம் வந்து நீரோற்றம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசையக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோற்றம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். அந்த 46ஆம் வசனத்தை கவனிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அடுத்த வசனத்தை பார்க்கணும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் முழுவதுமாய் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு வாழ்க்கையை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோமானா நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நிலை நிற்கும். ஆவிக்குரிய மாளிகை அது நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அது ட்வின் டவர் மாதிரியும் கிடையாது, அது பைசா கோபுரம் மாதிரியும் கிடையாது. அவைகளெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். இயேசுவின் மேல நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி கட்டுவோமானா நிச்சயமாகவே அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். இந்த உலகத்தில் நம்பக்கூடிய முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கை அது இயேசு கிறிஸ்துங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களும் யாரெல்லாம் இயேசுவின் மேல நம்பிக்கையும் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் நன்மையாகவே இருந்திருக்கிறார்கள், ஆசீர்வாதமாகவே இருந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிறப்பாகவே வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால நம்மளும் இயேசுவை முற்றிலுமாய் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். பாருங்க, எப்படி ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது. எப்படி கட்டுவது? இந்த வேதத்தில் ஏராளமான காரியங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் அவ்வப்போது பேசுகிறார். இப்போ நம்ம ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க போகிறோம், ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். உடனே கர்த்தருடைய வார்த்தை இதற்கு எனக்கு என்ன சொல்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கும், அது சிறப்பாக இருக்கும். எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெறுவது? நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை கருத்தோடு படித்தா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அந்த பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ரேமா வேர்ட் அப்படிங்கிறாங்க. பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அந்த பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வார்த்தை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்றார். அவர் என்ன அனுப்புறார்? நம்ம ஜெபிக்கும் போது வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் உருவாக்க, சகல காரியங்களையும் உண்டாக்க அது போதுமானதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பல வருடங்கள் முன்பாக ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஏசாயா 60:22 கொண்டு நம்முடைய போதகரோடு பேசினார். என்ன பேசினார்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்று பேசினார். இந்த வார்த்தை ஏற்கனவே பைபிளில் இருக்குது, பலமுறை படித்திருக்கிறோம், இன்னும் அநேகரும் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த வார்த்தை, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ மனிதனுக்கு நேராக பேசப்படுகிறது, தேவனால் அனுப்பப்படுகிறது. அந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை ஊழியத்தை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, பிள்ளைகளை கொடுத்தது, ஆசீர்வாதத்தை கொடுத்தது, சகல கிருபைகளையும் கொடுத்தது. அந்த ஒரே வார்த்தையிலிருந்து தான் இன்னைக்கு 12 விதமான ஊழியங்கள் எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாம் வந்தது எங்க? அந்த ஒரே வார்த்தையில. அது எப்படி வந்தது? எழுதப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளிலே பேசப்பட்டது, ஆவியானவரால் அனுப்பப்பட்டது. அதனால கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக வச்சு நம்முடைய வாழ்க்கையை கட்டணும்னா அது எப்படி கட்டுறது? ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:6 வாசிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமென். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தினாலே வாழ்க்கையை கட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவ அஸ்திவாரமாக கொண்டு கட்டுறோம்னா முதல்ல இயேசுவின் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கட்டுங்கள். ரெண்டாவது, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமாகிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையே அது விசுவாச வாழ்க்கை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேகர் விசுவாசமே இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மைதான். எத்தனை பேர் சொல்வீங்க? கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசம் இல்லாம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி என்று வேதத்தில் நான் சொல்றேன் பாருங்க. ரூத் என்ற சரித்திர புஸ்தகத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், அந்த பகுதியில் நீங்க ஆரம்பத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது? அங்கே நகோமி என்ற ஒரு பெண் இருக்கிறாள். இவர்கள் பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த நகோமியும் அவருடைய கணவரும் 2 மகன்களும் பெத்லகேமிலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் பெத்லகேமிலே பஞ்சம் வந்து விட்டது. இந்த பெத்லகேம் அப்படிங்கிறது அது தேவனுடைய சபை. ஏன்னா தேவன் வாழ்கிற வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அங்க ஒரு பஞ்சம் வந்துருச்சு. தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க? மோவாப் தேசத்துக்கு ஓடி போறாங்க. மோவாப் தேசம் அப்படிங்கிறது அது உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க உணவு இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, தொழில் இருக்கிறது, எல்லாம் செழிப்பாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய நகரத்திலே பஞ்சம் வந்து விட்டது. இங்கே தான் சிலர் தங்கள் அறியாமையினாலே தவறு செய்கிறார்கள். என்னன்னா, தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவ பிரசன்னத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறைவு இருந்தாலும் உடனே உலகத்தை நோக்கி ஓடாதீங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவர் கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பஞ்சம் வந்தோடனே எகிப்துக்கு என்ன செஞ்சாரு? ஓடி போனார். எகிப்து உலகத்தை நோக்கி ஓடி போறார். ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு என்ன செய்யாத, போகாத. இங்கே பஞ்சம் இருந்தாலும் நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த சரித்திரத்தில் வாசிக்கிறோம், பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். அப்ப ஆலயத்திலே அல்லது தேவ பிரசனத்திலே, தேவ நகரத்திலே ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில குறைகள் வரலாம், வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவ பிரசனத்தை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு உலகத்தை நோக்கி ஓடாதீங்க. தேவ சமூகத்திலே இருந்தா இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு விசுவாசம் இல்லையோ, கர்த்தர் மேல யாருக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறதோ அவர்கள் இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம்? மோவாபுக்கு போவோம். பெத்லகேம்ல பஞ்சம் சரியான பிறகு திரும்பி வருவோம். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். மோவாபுக்கு போனாங்க பாருங்க, உலகத்துக்குள் திரும்பி போனாங்க பாருங்க, அது அவர்களுக்கு தீமையாகத்தான் இருந்துச்சு முடிந்தது. அந்த நகோமி மீண்டுமாய் பெத்லகேமுக்கு வரும்போது எல்லாரும் அவளை நகோமி எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றாங்க, என்ன நகோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறாள் என்று கூப்பிடுங்க. காரணம், என் வாழ்க்கையில கசப்பை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அனுபவித்திருக்கிறேன். தேவ சமூகத்தை விட்டு உலகத்துக்குள்ள விட்டு வந்த தேசத்துக்குள்ளாக நான் ஓடி போனதுனாலே என் வாழ்க்கையில வேதனையும் கசப்பையும் தான் நான் சந்தித்தேன். ஆனால் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனுடைய நகரத்தில் இருந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பெத்லகேமின் பஞ்சம் மாறினது. வசனம் தான் போடப்பட்டிருக்கு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம கண்ணில் பார்த்து தான் நம்பணும் அப்படின்னா நம் விசுவாச ஜீவியம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ முடியாது. ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொள்கிறோம், கர்த்தர் என்ற சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அதை அப்படியே நிறைவேற்றுவார் என்ற விசுவாசித்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய ஜீவியம் வெற்றியாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு கர்த்தரை
விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்போம். அதுதான் கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆண்டவரை தேடுகிறேன், தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நிச்சயமா என் வாழ்க்கையில தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய விக்கிரக சிலையை நிறுத்திவிட்டு இதை வணங்காதவர்களை அக்கினியில போட போறேன்னு என்ன செய்றாரு சொல்லுகிறார். இதை வணங்காத நபர்கள் என்று சொல்லி 3 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை நிப்பாட்டிட்டு நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, இப்ப திரும்ப எக்காலம் மேலதாளம் எல்லாம் அடிக்கப்படும் போது நீங்க என்ன செய்யணும்? தாழ விழுந்து வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் அக்கினி சூளையில தூக்கி போட போறேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். தப்புவிச்சாரா? தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசம். அது அப்படியே நடந்தது. இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய விசுவாசிகளாகிய நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தானியேலை சிங்க கெபில தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? வல்லவரா இருந்தாரா? இருந்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, உனக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். பைபிள்ல போடப்பட்டிருக்கு, எங்க போக போறோங்கிறதே தெரியாம ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் போய்கொண்டே இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரா? சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதனால நாளைய தினம் என்ன நடக்கும் என்பது நமக்கு புரியாததுனால, நம்முடைய கண்களுக்கு தெரியாததுனால நம்ம அவிசுவாசப்பட்டு பின்மாற்றத்துக்கு அல்லது சோர்வுக்கு, விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய எண்ணத்துக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் இயேசுவை அஸ்திவாரமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேதத்துல நோவா என்ற தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், ஒரு பேழையை உண்டாக்கு, சீக்கிரத்திலே மழை வரப்போகிறது, இந்த பூமி முழுவதையும் அழிக்க போகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நோவா பேழை கட்ட ஆரம்பிச்சார். எவ்வளவு நாள் பேழை கட்டினாரு? எவ்வளவு நாள் பேழை கட்டினாரு தெரியுமா? எவ்வளவு நாள் பேழை கட்டினாரு? ஆமா, 100 நாளா? சமீபத்தில் கேள்விப்பட்டேன், வீடே 100 நாளில் கட்டி முடிச்சிடுவாங்களாம். ஒரு இன்ஜினியர் என்ற சொன்னாங்க, 101வது நாள் வீட்டு சாவி கையில் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த நோவா பேழையை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 100 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. அப்போ இருந்தால் என்ன அர்த்தம்? 100 வருஷமா ஆண்டவர் சொன்ன மழை என்ன செய்யலை? பெய்யலை. 100 வருஷமா இவர் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை நிறைவேறலை. ஆனாலும் விசுவாசத்தோட பேழையை கட்டி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், ஒரு நாள் தான் சொன்னார். ஆனால் அதை 100 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். காலம் வந்தபோது, அதற்கான நேரம் வந்தபோது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அதனால தான் வசனம் போடப்பட்டிருக்கு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, கர்த்தருடைய வார்த்தை அது நிச்சயமா நிறைவேறும். நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாச ஜீவியம் வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அருகில் உள்ளவங்களை சொல்லுங்க, விசுவாசிகள் நீங்கள், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள் நீங்கள். விசுவாசத்தை தளர விட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார்னா அது நிச்சயமா என்ன செய்வாரு? நிறைவேற்றும். 100 வருஷம் ஆனாலும் அது நிச்சயமா நிறைவேறும். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு பாரத்தினால பெற்றோர் இல்லாத அல்லது பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்க்க ஆரம்பித்தார். அவருடைய அந்த அனாதை விடுதியிலே 1000க்கும் அதிகமான பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த ஜார்ஜ் முல்லர்
முழுவதுமாய் ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ள ஒரு தேவ மனிதன். அதனால நம்முடைய ஊழியத்தை போலவே விசுவாச ஊழியம் உள்ளவர். இவர் யார்ட்டையும் போய் கேட்கல, தன்னுடைய தேவைகளை சொல்லவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து 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 அற்புதமாய் அந்த பிள்ளைகளை கவனித்து கொண்டு வந்தார். அந்த பிள்ளைகளை வளர்ப்பது தான் இவருடைய ஊழியமே. ஒரு நாள் காலையில் சாப்பாடு இல்லை. உடனே சாப்பாடை ஆயத்தம் பண்ணுகிற சமையல் பொறுப்பாளர் இவர்கிட்ட வந்து சொன்னாராம், ஐயா இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அரிசியும் இல்லை, பருப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. 1000 பேருக்கு அதிகமாக என்ன செய்யணும், சாப்பாடு போடணும். உடனே ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம் எல்லா பிள்ளைகள்ட்டையும், எல்லாரும் குளிச்சு கிளம்பி ரெடியாக டைனிங் டேபிளுக்கு வாங்க, டைனிங் ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டாராம். பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், அவங்க வழக்கம் போல் குளிச்சு எல்லாம் கிளம்பி டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தாச்சு. டைனிங் ரூமில் எல்லாருக்கும் முன்னாடி பிளேட் வச்சுருக்கு, ஸ்பூன் வச்சுருக்கு, ஆனால் வெறுமையாக இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து உட்காந்த உடனே அவர் சொன்னாராம், இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம், ஆண்டவர் நமக்கு சாப்பாடு தர போகிறார். எங்கேருந்து வரும், எப்படி வரும்? 1000 பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி சாப்பாடு வரும்? இதனை காப்பியா, இன்ஸ்டன்ட் காப்பின்னு தூளை போட்டு கலக்கிறதுக்கு சாப்பாடு எப்படி வரும்? ஆனால் அவர் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அது மட்டும் இல்லை நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால தேவனே என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் ஜெபித்தார். எல்லா பிள்ளைகளும் ஜெபித்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் திறந்து பார்த்தா அங்கே ஏராளமான சாப்பாடுகளோடு ஒரு கொஞ்சம் பேர் நின்று கொண்டு வந்தார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தான் எல்லா சாப்பாடும் கொண்டாந்துருக்குறோம், எப்படி கொண்டாந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு கல்யாண வீட்டுக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு போய்கிட்டு இருந்தோம், வண்டி பஞ்சராக போச்சு, இனி இதை சரிப்படுத்தி எடுத்து அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்க்க முடியாது, அது கூட எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சு ஆட்கள்லாம் போயிடுவாங்க, அதனால இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும், வேஸ்ட்டாக போகக்கூடாது, இங்கே உங்கள் விடுதி இருக்குது, இவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சாப்பாடையும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அத்தனை பிள்ளைகளும் காலை சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு முடித்தார்கள். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்தவ ஜீவியம் அது விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் அடிப்படையாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். மூன்றாவதாக நிறைவாக அந்த ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண. அவைகளின்படி செய்கிறவன், எல்லாரும் சொல்லுங்க, அவைகளின்படி. இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம், கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் பைபிள் ஸ்டடியிலும் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பைபிள் ஸ்டடியிலையும் கேட்குறோம். அவ்வப்போது சிறப்பு கூட்டங்கள் வேற, அதுலேயும் என்ன செய்கிறோம், கேட்குறோம். இது போதாதென்று இப்போ டிவியில் வேற என்ன செய்கிறோம், செய்திகளை கேட்குறோம். நல்லது தான், கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்பது நல்லது தான். கேட்டுட்டு விட்டுட்டு போகாமல் கேட்ட வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் மூன்றாவது குறிப்பாக பார்க்குறோம். கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஆவிக்குரிய மாளிகையை கட்ட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுங்க, விசுவாசித்து கட்டுங்க. மூன்றாவது கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ நிச்சயமாகவே வசனத்தின் ஆசீர்வாதம் அந்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கேட்பது அவசியம்தான், ஆனால் அதை விட அவசியம் கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவனை பார்த்து சொல்றாரு, மகனே தோட்டத்தில் போய் இன்னைக்கு வேலை செய்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மகன் சொல்றான், அதெல்லாம் போக முடியாதுப்பா, எனக்கு வேற வேலை என்ன செய்யுது, நிறையா இருக்குது. உடனே இந்த தகப்பன் 2வது மகன்கிட்ட போய் சொல்றாரு, மகனே இன்னைக்கு தோட்டத்தில் போய் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா இப்பயே போயிடுறேன் அப்படின்றான். கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த மூத்த மகன் யோசித்து பார்க்குறான், சரி அப்பா அவசியமான ஒரு காரியத்தை சொன்னார், நான் இப்படி செய்ய மாட்டேன்னு மறுத்து நேருக்கு நேர் மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டோமே,
அப்படின்னு உணர்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், இவன் அந்த தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறான். ஆனால் 2வது மகன் சரி போகிறேன்னு சொன்னாலும் போகவே இல்லை. இப்போ யார் செஞ்சது கரெக்டு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. மூத்தவன் தான். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்து கீழ்ப்படிய மறுத்து பேசினாலும் பின்பு என்ன செஞ்சிட்டான், செயல்படுத்தி விட்டான். வசனத்தை கேட்பது அது நல்லது, அது நமக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானது. ஆனாலும் அதை விட மிக முக்கியமானது அந்த வசனத்தை செயல்படுத்துவது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். வேதம் அழகா சொல்கிறது, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதை என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. கேட்டுட்டு போறதுனால ஒரு மாற்றம் நமக்கு சம்பவிக்க போறது இல்லை. அதுக்கு கீழ்ப்படிவதனாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரப்போகிறது. வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், நாகமான் என்ற ஒரு மனிதன் எலிசா தீர்க்கதரிசனத்திலே ஜெபிக்கும்படியாய் வருகிறார். இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு கொடிய வியாதி இருந்தது. பழைய காலங்களிலே இந்த குஷ்டரோகம் என்ற வியாதிக்கு மருந்தே கிடையாது. அது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா சாகும் வரை அந்த வியாதி இருந்து அந்த வியாதியிலே அவர்கள் மரித்து போவாங்க. அப்போ இந்த நாகமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சு. ஆனால் கேள்விப்படுகிறார், ஒரு நற்செய்தி கேள்விப்படுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனால் நிச்சயமாய் சுகமாகும், அவர் ஜெபித்தால் நிச்சயமா சுகமாகும், எந்த வியாதியானாலும் சுகமாகும். இந்த செய்தியை சொன்னது ஒரு சிறிய ஒரு பெண். இன்னைக்கும் கூட விசுவாசிகள் இந்த முக்கியமான ஊழியத்தை என்ன செய்யுங்க. என்ன முக்கியமான ஊழியம்? இயேசு இடத்துல வந்தா எந்த வியாதியும் என்ன சொல்ல மாட்டேங்க. இந்த கர்மேல் ஆலயத்தில் வந்தா எந்த நோயும் சுகமாகும், எந்த அற்புதமும் நடக்கும், நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிசாசும் சொல்றதை பார்த்தா நம்ம ஓடிவோம் போல. நல்லா சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நோயும் சுகமாகும், எந்த பிசாசும், எந்த பெரிய அற்புதமானாலும் அது நடந்து விடும். பாருங்களேன், அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட். இஸ்ரவேல் தேசத்தில் போனா, எலிசா தீர்க்கதரிசனத்தில் போனா அற்புதம் நடக்கும். நீங்களும் கூட யாரானாலும் இந்த ஒரு சிறு காரியத்தை சொல்லுங்க. என்னது? எங்களுடைய சபைக்கு நீ வந்து பார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பார், நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சிறு பெண் சொன்னால் என்று அவர் அலட்சியமா எடுக்கல. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார், எலிசா தீர்க்கதரிசனத்தில் வருகிறார். வந்த உடனே எலிசா சொல்றாரு, நேரா யோர்தானுக்கு போய் 7 தடவை முங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும்னு சொல்லி அனுப்பிடுறார். இந்த நாகமானுக்கு பயங்கரமான கோபம். என்ன கோபம்னா, ஊழியக்காரன் தன்னை கனம் பண்ணவில்லை அல்லது மதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் வந்து தன்னுடைய கரத்தினால் எனக்கு வியாதிப்பட்ட இடத்தை தடவி எனக்காக ஜெபிப்பார் என்று எதிர்பார்த்தேன். அவரோ யோர்தான்ல போய் 7 தடவை முங்குன்னு சொல்லிட்டாரு. பயங்கர கோபத்தோடு திரும்பி போகும்போது இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 5:13. என்ன நடந்துச்சு? அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். அந்த நல்ல ஊழியக்காரர்கள் இந்த நாகமான்ட்ட வந்து சரியான ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஐயா தளபதியே, அந்த தேவ மனிதன் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு கடினமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீ செய்வீர் அல்லவா? இவர் செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். என்னது? பக்கத்து நாட்டில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு இங்கே வரணும், அப்படின்னா தான் உனக்கு சுகம் ஜபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பாரு. அல்லது ஏதாயிலும் ஏராளமா பெரிய பொண்ணு வெள்ளியை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அள்ளி கொடுத்துருப்பாரு. ஊழியக்காரன் அப்படி எதுவுமே சொல்லலை. ரொம்ப எளிமையா தண்ணியில் முங்கி எலும்பு உனக்கு சுகமாகும். இப்போ நம்மளும் கூட மிக எளிமையான அதை தான் சொல்கிறோம். இயேசுவை விசுவாசி, தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடு, உனக்கு என்ன ஆகும்?
சொல்லுங்களேன். சுகமாகும். இந்த வார்த்தையை சொன்னா பல பேருக்கு எப்படி இருக்கு? கடினமா இருக்குது. இயேசுவை விசுவாசி, உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொன்னா அது உங்களுக்கு கடினம் போல தெரிகிறது. கீழ்ப்படிய மறுக்கிறார்கள், கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாகமான் அன்றைய தினம் உணர்த்தப்பட்ட போது கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தார். அப்படியே யோர்தான் நதியில போய் 7 தடவை மூழ்கி எழுந்தார் பாருங்க. அற்புதமாக, உலக சரித்திரத்தில் இல்லாத வகையிலே மகா பெரிய அற்புதமாக அந்த குஷ்டரோகியின் சரீரம் சுகமடைந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்றால் அது பரிபூர்ண சுகமா இருக்கும். அறகுற சுகமா என்ன செய்யாது? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கொடுத்தா அவருக்கு எப்படி நடந்துச்சா? சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. சிறு பிள்ளையின் மாம்சத்துக்கும் நம்ம மாம்சத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அது பெரிய வித்தியாசம் இருக்குது. சின்ன பிள்ளை பாருங்க, எல்லாரும் கண்ணத்து தொடர்றது எதுக்கு? ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா 1 வயசு கடந்தவொடனே அந்த சாஃப்ட் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்காது. அது மட்டும் இல்ல, சிறு பிள்ளைக்கு பல்லே விளக்க தேவையில்லையே. அதான் சிறு பிள்ளையின் மாம்சம். நம்ம ஒரு நாள் விளக்கலன்னா அந்த சிறு பிள்ளையின் மாம்சம் அது விசேஷமா என்ன செய்யுது? இப்ப ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்போது இவருக்கு எப்படி கொடுத்தாராம்? சிறு பிள்ளையின் மாம்சம் போல ரொம்ப பியூரா, அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் கியூர் இந்த நாகமானுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்போது அது சாதாரணமான சுகமா இல்ல, ரொம்ப சிறப்பாக முழுமையான ஒரு அற்புதமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தினாலே கட்டப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். அவருடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். அவருடைய பிசினஸ் கட்டி, சோத்திர ஆண்டவரே, ஆமென். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? ஆமென். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை நான் என்ன செய்றேன்? விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமானா அது ட்வின் டவர் மாதிரியும் விழாது, பைசா கவர மாதிரி சாஞ்சிக்கிட்டும் இருக்காது. அது நேரா இருக்கும், நிலைச்சிருக்கும். எப்போ வரைக்கும் தெரியுமா? வருகை வரைக்கும் நிலைச்சிருக்கும். ஹல்லேலூயா. எப்பயுமே வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதுபோல உங்கள் விசுவாசமும் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். கட்டடத்தை கட்டும்போது, ஆவிக்குரிய மாளிகையை கட்டும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில நீ கட்டினது சரியா தான் இருக்குதா அப்படிங்கிறத ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த சோதனையிலே அந்த மாளிகை நிலை நின்றால் நிச்சயமா சிறப்பாக கட்டியிருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல் இவைகளை கொண்டு ஒரு கட்டடம் கட்டப்படுமானால் அது நிலைச்சு நிற்கும். மண்ணு வைக்கோல் மற்ற காரியங்களை வச்சு கட்டப்பட்டா அது அக்கினியிலே அழிந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்காகனா நம்முடைய விசுவாசம் அது உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் தானா, அல்லது இந்த பொன் மண்ணு மரம் வைக்கோல் மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத சோதிக்கும்படியா அவ்வப்போது சில சோதனைகள் என்ன செய்யற கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் சபை நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு பல்வேறு உபத்திரவங்கள் வந்துச்சு. இந்த உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் எதை காட்டினது என்றால், அல்லது எதை ஏற்படுத்தினது என்றால், அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினது. அவர்கள் எவ்வளவாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிக்காட்டுகிறதா இருந்தது. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காய் நிலைத்து நின்றார்கள். அது எதை காட்டுகிறது? இவர்களுடைய ஆவிக்குரிய மாளிகை அது உறுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த அக்கினி வந்தாலும் பரலோகம் போகும் வரைக்கும் இவங்க ஆவிக்குரிய மாளிகையை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவங்க அஸ்திபாரம் இயேசுவின் மேல இருக்கிறது. ரஷ்ய தேசத்துல கம்யூனிச ஆட்சி இருந்து கொண்டிருக்க நேரத்தில் தேவ ஜனங்களுக்கு அதிகமாய் உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள், பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பவும் கூட அவர்களை மாதிரி பாடுகள் இல்லாவிட்டாலும் தேவ ஜனங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பல விதத்தில் என்ன செய்யுது வருகிறது. பைபிளில் போடப்பட்டிருக்கல, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், ஒருவன் தேவ பிள்ளையா இருப்பதினால்
பாடுபட்டா சந்தோஷப்படட்டும். காரணம், நம்முடைய பாடுகள் நம்மளை இன்னும் உறுதியாக்குவது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு தகுதியாக்குகிறது. அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து உபத்திரவப்படுத்தி கடைசியில் கொண்டு இருந்தார்கள். ஒரு 4 பேர் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு போய் பனி நிறைந்த ஒரு ஆற்றில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எவ்வளவு குறைவான ஆடைகளை அவங்களுக்கு போட முடியுமோ அதை போட்டு, ஒரு ஆறு ஆனால் முழுசும் பனிக்கட்டியாய் மாறிவிட்டது. அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பனி வேற கொட்டி கொண்டிருக்கிறது. இவர்கள் பனிக்கட்டியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே குளிர்னால பயங்கரமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரிகள் சொன்ன ஒரே கட்டளை என்னவென்றால், இயேசுவை மறுதலித்தால் உனக்கு விடுதலை உண்டு, இல்லை நான் இயேசுவின் பிள்ளை தான் அப்படின்னு சொன்னா இந்த குளிரிலே இருந்து நீ மறிக்க வேண்டியதுதான். அவங்க எல்லாரும் இல்லை, நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி வேதனைகள் மத்தியிலே அந்த பனியிலே நின்று கொண்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக அந்த குளிர் அவங்க உடலுக்குள்ள ஏற ஏற அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளாய் பயங்கர அந்த பனி அதிகமாக ஏற ஏற இந்த பனியினுடைய ஒரு தீவிரம் என்ன அப்படின்னா, அந்த உறுப்புகள் அப்படியே செயலிழந்து விடும், செத்து விடும். அப்படியே அவங்களுக்கு காலில் இருந்து அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக என்ன செஞ்சிட்டு இருக்கு, செயலிழந்து கொண்டு வருகிறது. கடுமையான வேதனை, தாங்க முடியாத வேதனை. ஆனால் அத்தனை வேதனைக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை மறுதலித்து பேசவில்லை, ஆண்டவரை குறை பேசவும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் மட்டும் அந்த கடைசி நேரத்தில் வேதனை தாங்க முடியாமல், நான் வேணா இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே அவனை வெளியே தூக்கிட்டு வந்தாங்க, அக்கினி போட்டாங்க. அவனுக்கு உடம்பு சூடாகிறதுக்காக எல்லா காரியத்தையும் செய்து அவனை காப்பாற்றுகிற வேலையிலே அந்த வேலையை தீவிரமாக செய்து கொண்டு வந்தாங்க. மற்ற 3 பேரும் மறிக்கக்கூடிய கடைசி நேரம் வந்துவிட்டது. இங்கே அதிகாரிகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு இராணுவ அதிகாரி திடீரென்று தன்னுடைய இராணுவ உடையெல்லாம் கலட்டி போட்டுட்டு இவரும் போய் அந்த பணியில் போய் நின்றுக்கிட்டார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன நடந்தது என்றால், இந்த மனிதனுடைய மனக்கண்ணை கர்த்தர் திறந்தார். பரலோகத்திலிருந்து 4 கிரீடங்கள் இறங்கி வருகிறத அவர் பார்க்கிறார். 3 பேர் பணியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. 3 பேருடைய தலையிலும் அந்த கிரீடங்கள் வந்து அமர்ந்து விட்டது. 4வது நபர் இயேசுவை மறுதலித்து வெளியே போயிட்டாரு. அந்த கிரீடம் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குதான். இவர் பார்த்தாரு, இவ்வளவு மகிமையான கிரீடம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போறவர்களுக்கு கிடைக்கிறதா? நான் என்ன உலகத்தில் பட்டாலும் பரவாயில்ல, இந்த நிமிடமே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு போய் அந்த பணியில் போய் நின்னார் பாருங்க. அந்த கிரீடம் அவருடைய தலையில வந்து அமர்ந்து விட்டது. அன்றைய தினமே தேவ ராஜ்யத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, பரலோகத்துக்கு சென்று விட்டார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அப்ப இயேசுவை அஸ்திவாரமாய் கொண்டு, அடிப்படையாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் கட்டப்படுமானால் அது சரியா இருக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு அப்பப்போது ஒரு பரீட்சைய, சோதனையை கர்த்தர் அனுப்பி உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இந்த இயேசுவாகிய அஸ்திவாரத்தை விட்டு விலகாமல் நம்ம இருப்போம் என்றால் பரலோகமாகிய நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோம். இயேசுவை அஸ்திவாரமாக கொள்வது எப்படி? 3 காரியத்தை பார்த்தோம். அவருடைய வசனத்தை அஸ்திவாரமா கொள்ளுங்க. அவருடைய வசனத்து மேல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. 3வதாக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. 7 நிமிடம் ஜெபிக்கலாமா?